ரகு, என்ன பாத்துக்கிட்டு நிக்கிற? நல்லா வெளுத்து வாங்கி இவள. மச்சான், என்ன மச்சான் பேசிட்டு இருக்கீங்க? அடிங்க மச்சான் அவளை. பார்வதி பண்ணது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா உன்னை சும்மா விடக்கூடாது. ஐயோ, அண்ணே! அண்ணே! அம்மா! இன்னும் நல்லா விழுங்க மச்சான். ஏய்! உன்னை நான் அடிக்க மாட்டேன். அண்ணா நீங்க தானே அடிக்க கூடாது. ஆனா இவளை கட்டின புருஷன் நான் அடிக்கலாம். கொடுங்கண்ணே, நீங்க போங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். போங்க. ஏண்டி, நானும் இன்னைக்கு திருந்துவேன் நாளைக்கு திருந்துவேன்னு பொறுமையா பாத்துக்கிட்டே இருக்கேன். ஆனா நீ திருந்துற மாதிரியே தெரியல. நீ கெட்டது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கிற அக்காவையும் சேர்த்து கெடுத்துக்கிட்டு இருக்க. நீ திருந்தவே மாட்டடி, திருந்தவே மாட்ட. உன்ன என்ன பாருங்கண்ணே, பாருங்க இவ்வளவு அடி அடிக்கிறேன். குத்துக்கல்லாட்ட நிக்கிறா பாருங்க. இவெல்லாம் எவ்வளவு அடி அடிச்சாலும் திருந்தவே மாட்டானே. இவ்வளவு நிறுத்துறா. என்ன பாக்குற? இந்த பூஜை இப்ப எதுக்காக அடி பண்ணோம்? யாருக்காக பண்ணோம்? எல்லாமே உனக்கு தெரியும்ல. இந்த குடும்பத்துல எல்லாருக்கும் கெட்டது நடக்கணும்னு நீ ஆசைப்படுறியா? அக்கா, இவ பண்ற கேவலமான வேலைக்கெல்லாம் நீங்களும் உடந்தே இருக்கலாமாக்கா? நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா? அண்ணி, அக்கா மேல எல்லாம் எந்த தப்பு இருந்திருக்காது அண்ணி. தா இவதான் அக்காவை இவ பண்ற கேவலமான வேலைக்கெல்லாம் துணைக்கு கூப்பிட்டுருப்பா. இவளை நம்ம குடும்பத்துல இருந்து வெட்டி விட்டாதான் சரி வரும். வாடி. என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ? என்னதான் இருந்தாலும் அவ உன் மனைவி. இந்த குடும்பத்துல அவளும் ஒருத்தி தானே. அவளை வெட்டி விட்டுட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சா? சார், இந்த மாசத்தோட கலெக்ஷன், வெஜிடபிள்ஸ், ரைஸ், ஆயில், இபி பில் எல்லா செலவும் போக நமக்கு ப்ராஃபிட்டா வந்து பணம் சார். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க வேலை பார்த்தவங்க யாருமே முழு சம்பளத்தை வாங்கிக்கல. இந்த மாசம் பாதி சம்பளம் போதும், மீதி சம்பளத்தை அடுத்த மாசம் சேர்த்து கொடுங்கன்னு பெருந்தன்மையா சொல்லிட்டாங்க. எதுக்கானா, நம்ம மாச தவணை 5 லட்சத்தை புவனேஸ்வரிட்ட கட்டணும்ல, அதுக்காகத்தான். அதை நம்மளோட கடனா பார்க்காம அவங்களோட கடனா பாக்குறாங்க. அதனாலதான் அவங்க சம்பளத்தை விட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம டீமா உழைச்சதாலதான் இந்த 5 லட்சம் ரூபாய் சாத்தியமாயிருக்கு. டீம் ஒர்க் தான் இது, இல்லன்னு நான் சொல்லல. ஆனா எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து கடுமையா உழைச்சது நீ தானே. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? அப்படிலாம் எதுவும் இல்ல சார். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் சார் உழைச்சிருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா உழைச்சிருக்காங்க. ஷெஃப் தானா, கிச்சன்ல வேலை செய்யற பிரியா அக்கா, சர்வரா வேலை பார்க்கிற தங்கமணி அக்கா, கிளீனிங்ல இருக்கிற வாசுகி அக்கா, இப்படி எல்லாம் சேர்ந்து தான் சக்சஸ் பண்ணிருக்காங்க. நீ இந்த கடனை கட்டிடலாம்னு சொன்னப்ப எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சுப்பா. ஆனா அந்த சந்தேகத்தை நீ சுக்குநூறா உடைச்சிட்ட, சாதிச்சிட்டப்பா. இதான் நம்ம கட்ட போற முதல் தவணை. இந்த மாதிரி மாசம் மாசம் சரியா கட்டிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டுமொத்த கடனையும் அடைச்சிடலாங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. கடன் அடைஞ்சிட்டா போதும், இந்த ஹோட்டலுக்காக கஷ்டப்பட்ட எல்லாருமே ஓனரா இருப்போம். சம்பளத்தை தவிர்த்து ஷேர் ஹோல்டரா லாபத்துல எல்லாருக்கும் பங்கு கிடைக்கும். சரிதானே சார்? நீ என்னோட பார்ட்னர். நீ என்ன முடிவு எடுத்தாலும் அது சரியாதான் இருக்கும். எனக்கு அதுல சம்மதம். இன்னைக்கு ஹாலிடே. தங்கச்சி, என்னமாச்சு? மேடம், ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களா? கனவுலாம் இல்ல. கண்ண மூணால இந்த மாயா தான் வரா. அவ விட்ட சவால் தான் எனக்கு ஞாபகம் வருது. மாயா அப்படித்தான் ஏதாவது பண்ணிட்டு இருப்பா. நீ எதுக்கு அவ்வளவு நினைக்கிற?
நீ உன் மனசுல இருந்து அவளை தூக்கி போட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்குமா. அவளை அடிச்சு உட்கார வைக்கிறதுக்கு வேற ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்காமலா போயிடும். கிடைக்கிற சந்தர்ப்பத்தை நாம சரியா பயன்படுத்தலையோன்னு தோணுதுன்னு. என்னம்மா சொல்ற? இல்ல, இதுக்கு முன்னாடி ரகுராம் குடும்பத்தை பழி வாங்கணும்னு ஏதாவது பிளான் பண்ணுவோம். அது ஏதாவது ஒரு வகையில அவங்க ட்ராக் பண்ணுவாங்க. இப்போ ரகுராமுடைய வீட்டு பத்திரமே நம்ம கையில இருக்கு. அதை நம்ம சரியா எப்படி பயன்படுத்த போறோம்? என்ன பண்ணலான்னு நீ சொல்லுமா, பண்ணிடுவோம். என்ன பண்றதுன்னா, ரகுராம் குடும்பத்தை அவங்க வீட்ல இருந்து துரத்தி அடிக்கணும். அவங்க தெருவுல நிக்கணும். மா, கதிர் வட்டி கட்டலனாலே அதானே நடக்கும். வட்டியை கட்டிட்டானா? நமக்கு தெரிஞ்சு கதிரோட ஹோட்டல் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆமாமா. அப்போ கதிர் கரெக்டா பணத்தை கொடுத்துருவான்ல. என்ன பண்ணலாம்? அவனை பணம் கட்ட விடாம ஏதாவது பண்றேன்னு சொல்றீங்களா? அவங்கள ஆளை வச்சு நம்ம ஏதாவது செஞ்சா. ஆளை வச்சு அவனை எதுவும் செய்யக்கூடாது, மாட்டிக்குவோம். கதிர் ஹோட்டல் ஆரம்பிச்சு முதல் தவணை வட்டி கொடுக்கறதுக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். அவன் பணத்துக்கும் ஏற்பாடு பண்ணிருப்பான். பேங்க்ல பணத்தை கட்ட வருவான். அவன் பேங்க்ல பணத்தை கட்டக்கூடாது, அவனை அடிக்க கூடாது. அவன் கொண்டு வர பணத்தை தான் ஆளை வச்சு அடிக்கணும். சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கமா. நாள் செட் பண்ணட்டுமா? இது ரொம்ப கவனமா செய்யணும். எங்க பணத்தை தூக்கணும், எப்படி தூக்கணும், யார வச்சு தூக்கணும்னு நான் சொல்றேன்.